ஹை ஆல் நீட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் நீட் 2026. நான் ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எந்த டாப்பிக்கில் இருந்து அப்படின்னா இந்த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஸ்பீஷீஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதுறேன் பாருங்க, NH4+. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்பீஷீஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னவா ஆக்ட் ஆகும்னா இது வந்து ஆசிடா ஆக்ட் ஆகும். நெகட்டிவ் ஸ்பீஷீஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ OH- சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா இல்லை HSSO4- பார்க்குறீங்க அப்படின்னா இது பேஸ் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? தேர்ட் பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான். ஓகே, இந்த நெகட்டிவ் ஸ்பீஷீஸ்க்கு இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் நெகட்டிவ் சார்ஜ்க்கு இதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஹைட்ரஜன் கார்பனேட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாருங்க, நெகட்டிவ் சார்ஜுமே இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜும் இருந்துச்சுன்னா ஆம்ஃபிப்ரோட்டிக். நான் குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி சொல்லி தரும்போது உங்களுக்கு ஆம்ஃபிடென்டேட் லிகண்ட் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஆம்ஃபிடென்டேட் லிகண்ட் என்ன? ஒரு லிகண்ட் இருக்கும், அந்த குரூப்ல 2 ஆட்டமும் டோனார் ஆட்டமா வந்து ஆக்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆம்ஃபிடென்டேட் பார்த்தோம். எக்ஸாம்பிள் இந்த SCN பார்த்தோம் இல்லையா? ஸோ நைட்ரஜனும் வந்து டொனேட் பண்ண முடியும், எஸ்ஸும் வந்து டொனேட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் லிகண்ட் நம்ம எதுன்னு சொல்லுவோம்? ஆம்ஃபிடென்டேட். ஸோ ஏன்னா ரெண்டுமே வந்து டோனரா ஆக்ட் பண்ண முடியுன்றனால ஆம்ஃபிடென்டேட். அங்கே ஆம்ஃபிப்ரோட்டிக் அப்படின்னா புரோட்டானை வந்து டொனேட்டும் பண்ண முடியும், அந்த புரோட்டானை அக்செப்டும் பண்ண முடியும். ஓகே, எப்படி நான் சொல்றேன்? இந்த ஹைட்ரஜன் கார்பனேட் எடுத்துக்கலாம் பாருங்களேன். ஸோ இவங்க என்ன பண்ணலாம், ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு புரோட்டான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ ஆம்ஃபிப்ரோட்டிக்னா ஒரு புரோட்டானை அக்செப்டும் பண்ணலாம். ஸோ அக்செப்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா H2CO3. இது வந்து கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்பீஷீஸே புரோட்டானை வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? CO3-. ஸோ புரோட்டானை டொனேட் பண்ணிட்ட பிறகு H+ போயிருமா, கார்பனேட் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கார்பனேட் அயான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? இது வந்து புரோட்டானை டொனேட்டும் பண்ண முடியும், புரோட்டானை அக்செப்டும் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது வந்து எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னா ஆம்ஃபிப்ரோட்டிக் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். சரிங்களா? அது 2- வரும். ஸோ ஆம்ஃபிப்ரோட்டிக் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரல் ஸ்பீஷீஸ் தான் இருக்கு. நியூட்ரலா இருக்கு அப்படின்னா H2O இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இதுல லோன் பேர் இருக்கும். கரெக்டா? இது அதுக்கப்புறம் அமோனியா எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்ல பேசஸா வந்து ஆக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்போ ஆசிட்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த HF, HCl இதெல்லாம் வந்து ஆசிட்னு படிச்சிருப்பீங்க. பட் இங்க வந்து கான்செப்ட் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜஸ் வச்சு வேரி ஆகும். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர், அமோனியாலாம் வந்து பேசஸா ஆக்ட் பண்ணும் அப்படின்றது. ஓகே, இது தெரிஞ்சிருந்தா போதும், நீங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா வந்து கிளாரிஃபை ஆயிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கான்ஜுகேட் பேஸ் ஃபார் பிரான்ஸ்டட் ஆசிட்ஸ் H2O and HFR. அதாவது கான்ஜுகேட் பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரெண்டுமே அவங்க கொஸ்டின்ல ஆசிடா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, எப்படி இது ஆசிடா நம்ம கன்சிடர் பண்றது அப்படின்னா பாருங்க, இங்க வந்து H இருக்கு ரைட்டா? ஸோ ஒரு பிரான்ஸ்டட் ஆசிடா அதை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆசிட் பேஸ் பேர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு புரோட்டானை தான் ரிலீஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ H2SO4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து 2 புரோட்டான் ரிலீஸ் ஆயிட்டு 2H+ + SO4 2- போட்டா இது கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் கிடையாது. ஸோ ஒரே ஒரு புரோட்டான் தான் இன்வால்வ் ஆகணும். இதுல மொத்தத்துலயுமே எல்லாத்துலயுமே என்ன இன்வால்வ் ஆகணும்? ஒரே ஒரு புரோட்டான் தான் ரிலீஸ் ஆயிருக்கணும், இல்ல ஒரே ஒரு புரோட்டான் தான் அக்செப்ட் ஆயிருக்கணும். ஓகே, இதுதான் கண்டிஷன். ரைட். ஸோ இந்த H2O என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆசிடா சொல்லியிருக்காங்க, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புரோட்டான் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி வந்து ஸ்பிளிட் ஆகும்? H+ OH- ஸ்பிளிட் ஆகும். கரெக்டா? ஸோ இது H+ போயிடுச்சு அப்படின்னா இது ஆசிட். அப்ப இது என்னவா இருக்கும்? பேஸா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆசிட், இது பேஸ். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் HF பாருங்க, HFல ஒரு புரோட்டான் போயிடுச்சுன்னா F- ஃபார்ம் ஆகும். இது யாரு? இந்த HF வந்து ஆசிடா இருக்கும்போது இந்த F- வந்துட்டு கான்ஜுகேட் பேஸ் பேர் ஆஃப் HF. சரிங்களா? இப்ப கான்ஜுகேட் பேசஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகும்? OH- கிடைக்கும். இந்த HFல H போயிடுச்சுன்னா
எஃப் மைனஸ் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் நாட் ஆக்ட் போத் as Bronsted acid and as Bronsted base? ஸோ இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் அந்த சொன்னேன்ல, இந்த 4 ரூல் சொன்னேன், அந்த ட்ரிக் சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. HCO3 மைனஸ் இருந்துச்சுன்னா இது என்னது, ஆம்ஃபி ப்ரோட்டிக். ப்ரோட்டானை அக்செப்டும் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், டொனேட்டும் பண்ண முடியும். ஸோ Bronsted ஆசிட்ல என்ன பண்ணும், ப்ரோட்டானை டொனேட் பண்ணும். Bronsted பேஸ்ல என்ன பண்ணும், ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணும். ஓகே, இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். Bronsted ஆசிட்னா என்ன பண்ணும், ஆசிட்ஸ் எல்லாம் ப்ரோட்டானை டொனேட் பண்ணும். ஓகே, டொனேட்ஸ் H பிளஸ். ஓகே, Bronsted பேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா accepts H பிளஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து ஆம்ஃபிப்ரோட்டிக். வேற ஏதாவது ஆம்ஃபிப்ரோட்டிக்கா இருக்கான்னு பாருங்க. பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ HSO4 மைனஸ் என்னது, ஆம்ஃபிப்ரோட்டிக். குட். இப்போ பிசி இது ரெண்டுத்துல தான் எது வந்து Bronsted ஆசிட் பேஸ் Bronsted பேஸாவும் ஆக்ட் பண்ணுன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ அமோனியா எடுத்துக்கோங்களேன். ஸோ அமோனியா வந்து நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் நைட்ரஜன் ஆக்சிஜன் வர இடத்துல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அது என்னவா ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பேஸா ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டா? இப்போ இதே ஸ்பீஷீஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆசிடா ஆக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ப்ரோட்டானை லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அமோனியா ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்போ பியும் Bronsted ஆசிடாவும் ஆக்ட் பண்ணும், Bronsted பேஸாவும் ஆக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் போயிடுச்சு. HCl தான் ஒரே ஆன்சர், ஒரே ஆப்ஷன் இங்க இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு. ஏன்னா HCl நீங்க எப்படி பார்த்துருப்பீங்கன்னா H+Cl மைனஸா தான் பார்த்துருப்பீங்க. கரெக்டா? எங்கேயாவது இந்த HCl H2Cl ஃபார்ம் ஆகி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஓகே, ஸோ இன்னொரு ரீசன் ஏன் வந்து H+Cl மைனஸ், அதாவது இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் இல்லையா, HCl வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம அந்த ஹாலஜன் ஃபேமிலியே கூட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் எது வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ Cl மைனஸ் வந்து தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணாது அப்படின்னா இது வந்து ஈஸியாக என்ன பண்ணுது, இந்த H+ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுது. ஓகே, தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷீஸும், அதாவது ஆனியானிக் பார்ட் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா வந்து ஆக்ட் பண்ணும். ஓகே, இருங்க நான் உங்களுக்கு ஹாலஜன் ஃபேமிலியில அதை கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து HCl சூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் NH2 மைனஸ். பாருங்க, இங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிக் டேபிள்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் ஸ்பீஷீஸ்லாம் என்ன பண்ணும், யூஸ்வலாவே பேஸ் ஆக்ட் பண்ணும் சொல்லியிருக்கேன். ஸோ இது பேஸ் என்ன பண்ணும், கண்டிப்பா ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஒரு ப்ரோட்டானை தான் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணிச்சுனா தான் அமோனியா ஃபார்ம் ஆகும். 2 ப்ரோட்டான் அக்செப்ட் பண்றதெல்லாம் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ல வராது. அந்த கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ப்ரோட்டான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அமோனியா ஃபார்ம் ஆகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமோனியா தான் கரெக்டான ஆன்சர். நீங்க வந்து கேட்கலாம், அமோனியா வந்து பேஸ் தானே பார்த்துருக்கோம், இங்க வந்து கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே. அப்படி பார்க்கக்கூடாது. இதுல என்ன, அதாவது அந்த மெக்கானிசம் என்னன்னு பாருங்க. ஒரு ப்ரோட்டான் அக்செப்ட் ஆகுது, ஒரு ப்ரோட்டான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரோட்டான் அக்செப்ட் ஆச்சுனாலே அது வந்து பேஸ், அக்செப்ட் பண்ணிச்சுனாலே அது வந்து பேஸ். ஓகே, ப்ரோட்டானை ரிலீஸ் பண்ணிச்சுனாலே அது ஆசிட். ஓகே, இந்த இடத்துல இது வந்து பேஸ் தான். கரெக்டா? அதனால தான் கான்ஜுகேட் ஆசிட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பேஸ், இதோட கான்ஜுகேட் ஆசிட் அமோனியா அப்படிங்கிறது தான் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 4th கொஸ்டின், த ஸ்ட்ராங்கஸ்ட் கான்ஜுகேட் பேசிஸ். இப்போ எல்லாத்துலேயுமே இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கான்ஜுகேட் பேஸாம். அப்போ இதோட ஹெச் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், ஆசிடா இருந்திருக்கும். கரெக்டாக நம்ம ஆசிட் தான் வந்துட்டு என்னன்னு பார்க்கணும். இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு புரோட்டான் சேர்த்து எழுதுங்களேன். இது வந்துட்டு HCl, இது வந்து HNO3 இல்லையா, CH3COOH. ஓகே, ஸோ ஒரு வீக் ஆசிட் என்ன பண்ணுன்னா, வீக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸை கொடுக்கும். ஸ்ட்ராங் ஆசிட் பார்த்தீங்கன்னா வீக் கான்ஜுகேட் பேஸை கொடுக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக் ஆசிடா இருக்கிறது என்ன பண்ணும், ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸை கொடுக்கும். ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கிறது அப்படியே ரிவர்ஸ், வீக் பேஸை கொடுக்கும்.
இப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸ், அது பேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்லயும். அதுல எது வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எது வீக் ஆசிட் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அசிட்டிக் ஆசிட் தான் வீக் ஆசிட் அப்படின்னு தெரியும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட், இதுல இருந்து வந்துருக்கும் சல்ஃபியூரிக் ஆசிட்ல வந்திருக்கும். இது வந்து HCl ஸ்ட்ராங் ஆசிட் தான். நைட்ரிக் ஆசிடும் ஸ்ட்ராங் ஆசிட் தான். அப்ப இருக்கிறது வீக் யாரு? அசிட்டிக் ஆசிட். ஸோ அதோட பேஸ் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. பட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஏன் வந்து இதை வந்து வீக் ஆசிட் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் தான். CH3COO மைனஸ் இல்லையா? COO மைனஸ் H பிளஸ். ஒரு ஆசிட் எப்படி பிரியும்? COO மைனஸ் H பிளஸ் அதானே பிரியும். ஆக்சாலிக் ஆசிட்லாம் பாத்தீங்கன்னா COO மைனஸ் பாண்ட் COO மைனஸ் இப்படிதானே பிரியும். ஸோ இந்த இடத்துல இந்த COO மைனஸ் இருக்கு, இது எதோட அட்டாச்சா இருக்குன்னா இந்த CH3 குரூப்போட அட்டாச்சா இருக்கு. ஸோ CH3 குரூப் வந்து என்ன எஃபெக்ட் ஷோ பண்ணும்? பிளஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணும். ஸோ எப்பவுமே எலக்ட்ரான் வந்து டென்சரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற H பிளஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படும். ஏன்னா வந்து அந்த அந்த எலக்ட்ரானிக் டென்சிட்டி என்ன பண்ணும்னா அந்த H பிளஸ் பிடிச்சி வச்சுக்கும். H பிளஸ் வந்து எப்படி எப்படி போகுது? எலக்ட்ரான் இல்லாம தானே போகுது. ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும்? பிடிச்சி வச்சுக்கும். இதே வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நைட்ரோ குரூப் அட்டாச்சா இருக்கு அந்த மாதிரி. இங்க இந்த கேஸ்ல இல்ல, பட் நைட்ரோ குரூப் அட்டாச்சா இருக்கு. அதோட இருக்க பக்கத்துல இருக்க நெய்பரிங் குரூப்ல இருக்க ஒரு ப்ரோட்டான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஈஸியா அந்த ப்ரோட்டான் போயிடும். ஏன்னா வந்துட்டு அந்த அந்த ப்ரோட்டானை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நெகட்டிவ் டென்சிட்டி எதுவுமே இல்லை, நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ரீசன் ஏன் வந்து இதை நம்ம வீக் ஆசிட் சொல்றோம் அப்படின்ட்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரேட் அயோன்லாம் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். குளோரைட் அயோன் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கும். சல்ஃபேட் அயோனும் அப்படிதான். ஏன்னா இவங்களோட கான்ஜுகேஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிப்பாங்க. இந்த குளோரைட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல நம்ம ஏன் வந்து இதை வந்து சைஸை பொறுத்து சொல்றேன். பட் இந்த A அண்ட் C கேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கான்ஜுகேஷன்ல நைட்ரேட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, சல்ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த கான்ஜுகேஷன் அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து டீலோக்கலைஸ் ஆகும். ஸோ எங்கெல்லாம் வந்து டீலோக்கலைசேஷன் பாசிபிள் அங்கே ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஓகே, பட் இந்த கேஸ்ல வரும்போது HCl கேஸ்ல வரும்போது எப்படின்னு பார்ப்போம். HF இருக்கு, HCl இருக்கு, HBr இருக்கு, HI இருக்கு. ஸோ இதுல எது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா HF தான் ஸ்ட்ராங் ஆசிடா இருக்கும், ஏன்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஃப்ளூரின் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலா இங்க சைஸ் தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ HFலாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இதான் H, இதான் Fன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்களேன் HCl பாருங்க, கொஞ்சம் பெருசா போட்டுக்குவோம். ஓகே, HCl பார்க்கலாம். HCl இப்படி இருக்கும், H இப்படி இருக்குன்னா Cl பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். HBr பாருங்க, இதை விட பெருசா இருக்கும். HI பாருங்க இப்படி இருக்குமா? ஸோ இப்போ பாருங்க இந்த ஹெச்ன்றது இந்த இதுக்கு நடுவில் ஒரு கோவாலன் பாண்ட் தான் இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ சின்ன ஹைட்ரஜன் ஆட்டம் இவ்வளோ பெரிய ஐயை வந்து பிடிச்சு வைக்கணும் இல்லையா? அந்த ஒரு கோவாலன் பாண்ட் வழியா அவங்க பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைஸ் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகும்னா இந்த வந்து ஹெச்ஆல வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, ஹெச்எஃப் வந்து ஸ்டேபிளா இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போது HCl கம்பேர் பண்ணும்போது HCl கொஞ்சம் ஸ்டேபிள். எதோட கம்பேர் பண்ணும்போது HBr கம்பேர் பண்ணும்போது. பட் HF கம்பேர் பண்ணும்போது அது HCl வந்து வீக் தான். ஓகே, அந்த மாதிரி. ஸோ என்ன ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஆனியோனிக் பார்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஆனியோனிக் பார்ட் என்ன பண்ணும்னா அந்த ஹெச்ஆல வந்து பிடிச்சி வச்சிருக்க முடியாது. ஸோ அது தனியாவே அந்த ஆனியோனிக் பார்ட் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆக முடியும். ரைட்டா? ஸோ அப்போ எதுல ஈஸியா இந்த H வந்து H பிளஸா வந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகம்? எதுல சைஸ் பக்கத்துல யாரோட சைஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்கள வந்து ஈஸியா வந்துட்டு விட்டுட்டு போக முடியும். எதால? இந்த ஹெச்ஆல. ஹெச் வந்து ரொம்ப லைட்டர் இல்லையா, லைட்டஸ்ட் இல்லையா? ஸோ அதனால ஈஸியா H பிளஸ் வந்துட்டு இங்க இருந்து ரிமூவ் ஆயிடும். எதுல இருந்து? HIல இருந்து. ஸோ அப்ப இதுல எது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா HI தான் ஸ்ட்ராங் ஆசிட், அதுக்கப்புறம் HBr, அதுக்கப்புறம் HCl, அதுக்கப்புறம் HF. ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, ஓகே, இந்த டாபிக்ல நம்ம கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் பார்த்தோம். அதோட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ட்ரிக்ஸ் நான் இந்த சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சு மற்ற கொஸ்டின்ஸை நீங்க அப்ரோச் பண்ண பாருங்க, ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்லை அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. தேங்க்யூ.